வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வலைப்பேச்சு அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு சோஷியல் மீடியாவில். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்துலேயும் வந்து இப்போ பயங்கரமான ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பயங்கரமான எதிர்பார்ப்பில் நம்ம ஏகேவோட படம் ரிலீஸ் ஆக போகுது, குட் பேட் அக்லி. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான ஆன்லைன் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், ஆஃப்லைன் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டுட்டுருக்காங்க இப்போ. ஸோ படம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மிகப்பெரிய அளவில் பிளாஸ்ட் பண்ண போது. இதுதான் ஒரு உண்மையான விஷயம். படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கோ இல்லை வந்து ஸ்டோரி இருக்கோ, எது ஸ்ட்ராங்காக இருக்குதோ இல்லையோ, நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு. அது வந்து ட்ரைலர்லேயே பார்த்துட்டோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் பட்டை கிளப்பி விடுவார், கொளுத்தி விடுவார் அப்படின்றதுல வந்து எந்த வித மாற்றமே கிடையாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு கூட நான் நினைக்கிறேன். ஸோ என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தணிக்கை குழு, அதாவது பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு இருக்குல்ல, ஓவர்சீஸ் சென்சார் போர்டு, அவங்க பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டாங்களாமா. படத்தை பார்த்துட்டு சில நியூஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த வலைப்பேச்சு சேனலு அண்டு சில ட்ராக்கர்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டாக இருக்காமா படம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு ஆதி இந்த படத்தில். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சி படம் வந்து ஒரு கலைவையான விமர்சனம் தான் கிடச்சி, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மாஸ் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் கம்மி, அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கம்மி. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஸ்கோப் பார்த்தீங்கன்னா அதில் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் வந்து வரப்போகிற மந்த் எக்ஸாம்லாம் முடிஞ்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, குட் பேட் அக்லி. படத்தோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. 100% பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம், கமர்ஷியல் மாஸ் மசாலா படமாக அது வந்து இது ரெடி ஆகிருக்கு. ஒரு வெறித்தனமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். படமும் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தணிக்கை குழு சென்சார் போர்ட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, ஓவர்சீஸ்லேருந்து. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தன் ஷேர் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ராக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி அந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் இப்போ ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு FTFS போய் படம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க விட போகிறோம் எல்லாருமே. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.